So when we are changing something on a cognitive basis அப்படின்னு சொன்னா we are changing something in our brain அர்த்தம். Right? உண்மையாலுமே பாத்தீங்க அப்படின்னம்னா ட்ரீம்ஸை கொல்றது வந்து தோக்கிற அந்த தோல்வி அல்ல, தோத்துருமோங்கிற பயம்தான் ட்ரீம்ஸை கொள்ளுதுன்னு சொல்லுவாங்க. It is not fear that is killing the dreams, it is the fear of failure that is killing the dreams. So ஒவ்வொரு விஷயத்திலையும் fear of failure அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கு இவ்வளவு தடுமாற்றம். They have fear of failure when they go for interview. They have fear of failure when they attend the group discussion. They have fear of failure when they are speaking in a seminar. They have fear of failure when they go and talk to the boss after they get a job and explaining to the boss that they need an increment. They have fear of failure to talk to the team leader, stating that I cannot do this, ennala the velai seiya mudiyadhu, vera yarayad paru enoda potential vera. So for everything the stopping factor is fear of failure. That particular boy or a girl instantaneously and the negative thinking control panna mudiyum. But in the cognitive therapy is not a meditative thing, it can be done instantaneously. When you are having fear of failure, you can destroy it instantaneously. When you are having negative thoughts, you can destroy instantaneously. So in the picture neenga paarenga adha sila vaarthaigal irukku, like for example quotes la irukkiradhu ellame incantation words. Ungalku incantation na enna theriyum? I can because I believe I can la incantations irukla, andha mari illa incantation irukku. Like for example, look at the coded words: cancel, it is possible, it is true and it is right, I am going for them no matter what, again cancel, again you cannot stop me, apra never give up அப்படின்ட்டு. So இந்த வார்த்தைகள் எல்லாமே okay, now you are trying to connect between these words and the fear of failure. Because நான் படிச்ச வரைக்கும் என்னுடைய ரிசர்ச் படி சுப்ரீம் லெவல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அது யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரிசன் ஸ்வெட் மார்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் 1901 சொன்னது. 1901 century back he spoke in his book. I have got the PDF of the book. அந்த புக்கோடைய பேரே அருமையான பேரு, he can who thinks he can. ஒருத்தன் போய் கேட்கிறான் ஆரிசன் கிட்ட. ஆரிசன் was a magistrate, அவர் ஒரு அட்வொகேட். அவர்கிட்ட போய் அவர் கேட்கிறான், எப்படி ஒரு கேஸ் நீங்க அவ்வளவு அழகா வாதாடி ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு பயமா எல்லாம் இருக்காதா அப்படின்னு. சரி, நீங்க என்ன கேட்கற, எதனால இந்த கொஸ்டினை கேட்கற அப்படின்னு. இல்லைங்க, நான் உங்க ஜூனியரா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க, எனக்கும் வந்துட்டு இதுல வந்து அட்வொகேசில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உன்னுடைய கான்பிடன்ஸ் எந்த அளவுக்கு, ஒரு மீட்டர் கொடுத்து உன் கான்பிடன்ஸ் வந்து இத்தனை பர்சன்ட்னா நீ எவ்வளவு பர்சன்ட் சொல்லுவேன். இன்னும் இப்படி கேட்டீங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ்ல நான் தான் ஸ்கூல் பியூப்பிள் லீடர் அண்ட் காலேஜ் பியூப்பிள் லீடர், 70% கான்பிடன்ஸ் அப்படின்னு. அது எப்படி உனக்கு உறுதியா தெரியும் 70%? சார் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கேன் சார். சார் உங்ககிட்ட ஜூனியரா வந்து ஜாயின் பண்றாங்க, எனக்கு சுத்தமா திறமை இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ஐ காட் plenty of things. நான் கேள்வி கேட்கறது அந்த விட்டு போனது 30%, எங்க தப்பு நடந்தது, ஏன் 100% கான்பிடன்ஸ்? நான் சார் பேசுறீங்க 100% கான்பிடன்ஸ் எவனுக்காவது இருக்குமா சார்? யாருக்குமே இருக்காது சார். அப்ப ஆரிசன் ஸ்வெட் மார்டன் சொல்றாரு, he puts his hand on his shoulder and says that, gentlemen, do you really know what is real confidence? நீ ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்படும் போது ஒரு nano% கூட அது நம்மளால செய்ய முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுன்னா, டேக் இட் ஃப்ரம் மீ, நீ வச்சிருக்கிறதுக்கு பேரு கான்பிடன்ஸே கிடையாது. உன் மனசு அப்படி நீ பக்குவப்படுத்தினா அப்புறம் தாண்டா நீ சொல்லணும் உன்னுடைய கான்பிடன்ஸ் இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு. அப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் உனக்கு இருந்ததா? இல்ல சார், சத்தியமே இல்ல. 24 வயசுல அப்படி ஒரு கான்பிடன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. அயோட்டா ஆஃப் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது வந்ததுன்னா உனக்கு இருக்கிறதுக்கு பேரு கான்பிடன்ஸே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், how many times you have experienced such confidence in which you did not have even a single percentage of iota of self doubt? எத்தனை தடவை அப்படி ஒரு கான்பிடன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? அந்த டைம்ல ஒரு எதிரி வரும்போது டக்குனு ஒரு வாரியர் வந்துட்டு டக்குனு ஒரு ஸ்லே ஆஃப் weapons எடுத்து அந்த எதிரியை கொல்ற மாதிரி, you are going to have a weapon right now in your hand, and that weapon, my dear boys and girls, is this cognitive therapy. 5 நிமிஷம் கூட ஆகாது. Now, let me introduce you to the first step of cognitive therapy. First step என்னன்னு கேட்டீங்கன்னா, relax and get into auto hypnosis. முதல்ல வந்து ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் வரான், 10:05 ஒருத்தர் வரான் வந்து நவீன்குமாரை பார்த்து சொல்ற, டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி இல்ல இன்டர்வியூ, அந்த உள்ளுக்குள்ள போட்டு பட்டையை கலப்புறானுங்க. இந்த இடத்துல அவன் என்ன பண்றான், அந்த பையன் நெகட்டிவ் திங்கிங்கை இம்போஸ் பண்ண ட்ரை பண்றான். எனக்கு கிடைக்கல, உனக்கும் கிடைக்க கூடாதா அப்படிங்கிறதுக்காக வரான். தீபா பார்த்து ஒரு பொண்ணு சொல்லுது, வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் பொள்ளாச்சி. ஈவன் ஐ எம் நாட் ஏபிள் டு கிராக் திஸ் இன்டர்வியூ, ஆர் யூ கோயிங் டு டூ இட் அப்படின்ற. கோவம் வரும், எடுத்து சப்புன்னு என்ன நினைச்சிட்டு அப்படி தீபா கோவம் வரும். பட் அந்த இடத்துல பண்ணோம்னா சிசிடிவி கேமரால பிடிச்சி தீபா அப்படியே பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க.
எமோஷனலி யூ ஆர் வெரி புவர் அப்படின்ட்டு. ஸோ அந்த கோபத்தை அந்த பொண்ணு அடக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஷீ இஸ் கெட்டிங் இன்டு இட். இது எல்லாத்தையும் விட ஒர்ஸ்டான ஒரு விஷயம் தீபக்கு நடக்குது. தீபக் ஒரு பொண்ணு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்கான் வந்ததுல இருந்து. நல்லா இவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி, அப்போ கான்பிடன்ஸ் எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு நவீன் வான் பண்றான். டே வந்த வேலையை மட்டும் பாரு, அதான்டா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான் தீபக். சோ அந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து தீபக் கிட்ட பேசும்போது தீபக் கிட்ட சொல்லுது, உடுமல்பேட் அந்த பொள்ளாச்சி இந்த பெல்ட்ல இருந்து வரவங்களை அவங்க கண்டுக்கிறதே இல்லை, அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் தேவதையா தெரிஞ்ச அந்த பொண்ணு இப்ப தீபக்கு ஒரு பெரிய டெவிலா கோஸ்டா டீமனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நவீன்குமாருக்கு என்ன எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னம்னா, அவனை மாதிரியே இன்னொரு பையன் வந்துகிட்டு அவன் சொல்றான், எப்பவுமே ரெண்டு பேரும் இவன் அவனை அப்ரிஷியேட் பண்றதும் அவன் இவனை அப்ரிஷியேட் பண்றதும் மோட்டிவேட் பண்றதும் இருந்துச்சு. இன்னைக்கு for the first time Navinkumar's friend comes and says that man this is not going to be easy, there are 6 members inside. அது நீ வச்சிருக்க தாடியை பார்த்துட்டு கண்டிப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்கடா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நீ இப்ப கையில போட்டிருக்க வளையத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க. So now 4 individuals have got very serious emotional problem. இந்த டைம்ல அவங்க வந்து குழப்பி விட்டுட்டு போன டைம்ல இந்த 4 இண்டிவிஜுவல்ஸும் இதை யூஸ் பண்றாங்க. ஸ்டெப் நம்பர் 1, that particular negative thought. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நெகட்டிவ் தாட்டை வந்து அப்படி அழகா ஊட்டி விட்டு போயிருக்காங்கல்ல, அந்த நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது மைண்ட்ல வரும்போது இந்த 4 பேரும் அதுல ஒரு சின்ன பாடி லாங்குவேஜ் இருக்கு, ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்க, அந்த வேர்டுக்கு முன்னாடி நான் ஒரு பிசிக்கல் பாடி லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் தட்? ஸ்னாப். ஸ்னாப் த ஃபிங்கர் அண்ட் ஷவுட். ஷவுட்னா வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள, உனக்குள்ள. ஏன்னா இன்டர்வியூ கேபின்ல வந்துட்டு 4 பேர் இருக்கும்போது வந்து கேன்சல் 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 நீனா அப்படியே தூக்கிட்டு கொண்டு ஏர்வாடியில சேர்த்திடுவாங்க. சோ யூ ஆர் சப்போஸ் டு சே தட் இன்சைட். கேன்சல் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்றீங்க? யாருக்கு எகென்ஸ்டா கேன்சல் சொல்றீங்க? எந்த எலிமெண்ட்டுக்கு எகென்ஸ்டா கேன்சல் சொல்றீங்க? தட் பர்டிகுலர் வாட்? தட் பர்டிகுலர் நெகட்டிவ் தாட். இங்க 4 இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பியர் டிமோட்டிவேஷன், அதாவது தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொரு பர்சன் மூலியமா கிடைச்ச டிமோட்டிவேஷனை இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? கேன்சல். அது உண்மை இல்ல, இவங்க சொல்றதுனால அது உண்மை ஆயிடாது. கேன்சல், ஜஸ்ட் கேன்சல். விவேகானந்தர் ஹால்ல போய் நின்று நீ மைக்க பிடிச்சி 4 பேருக்கு முன்னாடி நீ பேசிடுவேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றான். சோ தட்ஸ் a negative thought. அவங்ககிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சரிடா என்னால முடியாதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல சந்தோஷமா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேச மாட்டான். பட் டோன்ட் டேக் ஹிஸ் வேர்ட்ஸ் இன்சைட் அண்ட் மிக்ஸ் வித் யுவர் assets. And you're saying that, okay, he says that I would not be able to do it. Cancel. Cancel. இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்து my personal favorite. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கேன்சல் பண்ற? என்ன தைரியத்துல கேன்சல் பண்ற? உன்னுடைய கோல் என்ன அந்த இடத்துல? What is that supreme goal? These 4 individuals, அவங்களுடைய கோல் என்ன? 10:30க்கு இன்டர்வியூக்கு போறோம் and we are going to crack that interview and we are going to get a job and we are going to get the assurance that your offer letter is going to reach you in your email ID at least in the next 15 days. அப்படிங்கிற விஷயத்தை அந்த HR மேனேஜர்ஸ் கிட்ட கேட்கணும். இதுதான் அவங்களுடைய சுப்ரீம் கோல். அந்த இடத்துல இல்ல எனக்கு வந்துகிட்டு என் வாழ்க்கையில இருக்கிற சுப்ரீம் கோலை தான் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்குவேன், என்னுடைய வாழ்க்கையோட உன்னதமான லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்குவேன் அப்படின்னா fine, go ahead, I am even more happier than that. So you need to have goal. So இந்த இடத்துல எனக்கு கோலே இல்ல சார் நீ சொல்லும் போது பிரச்சனை. You need to have a goal. So these 4 individuals, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. இன்னைக்கு நான் திரும்ப கேம்பஸ்க்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, இந்த இன்டர்வியூல அவங்க ஜாப் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நான் என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு பண்ணாம இங்கிருந்து போக மாட்டேன்டா. இதுதான் சுப்ரீம் கோல். இந்த கோலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பாடி லாங்குவேஜ் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நீ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை உனக்குள்ள சொல்லிக்கணும். அண்ட் வாட் இஸ் தட் பாடி லாங்குவேஜ் சின்டாக்ஸ்? palm punch and shout. இதுதான் palm punch and shout. Okay, so this palm punch, right? So you punch your palm and say, what is that statement that you are saying? It's possible. எது possible? நீ மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த கோல். நெகட்டிவ் திங்கிங் இது யூஸ் பண்ணிருக்க. நெகட்டிவ் திங்கிங், எஸ் நெகட்டிவ் திங்கிங் இட்ஸ் பாசிபிள், எஸ் நெகட்டிவ் திங்கிங் இட்ஸ் பாசிபிள். நெகட்டிவ் திங்கிங்க்கு நீங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆமா இது உண்மை அப்படின்ட்டு கேன்சல் ஃபார் நெகட்டிவ் திங்கிங். அந்த செகண்ட் வேர்ட் இஸ் உங்க கோலை நினைங்க அந்த இடத்துல. இது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி. இட்ஸ் பாசிபிள். கட்டாயம் இது நடக்கும். Going to the interview and cracking the interview, it's possible. Going to the interview and speaking in the elegant level of spoken English that I have, it's possible. Going to the panel members and convincing all the 6 panel members and satisfying all the 6 panel members that I'm getting a job, it's possible. Going to the interview and these guys might have experienced the stress and I'm not going to experience the stress. I'm going to give as much as possible. I'm going to give my intelligence as much as possible. It's possible. So இந்த இடத்துல காயம் பட்ட இடத்துல நீங்க டிஞ்சர் போடுற மாதிரி உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நிறைய சிக்னல் கொடுக்குறீங்க. அண்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் whatever you say it will believe. Whatever you say it will believe. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க,
தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, அக்கா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, சின்ன குழந்தைங்க வீட்டுல உங்க குட்டி குட்டி கசின்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. That's how we revolutionize life, you know. So, coming back, that particular negative thought, you're saying, you're doing this and you're saying cancel inside. That particular goal, and the negative thought replace பண்றீங்க. எதை வச்சு replace பண்றீங்க? You're replacing it with the supreme goal that you have, and that goal, you're saying it's possible. And now, அதோட முடியல. Now comes the third one. Third one is, அந்த கோலை நீ அச்சீவ் பண்ணா உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு டாகுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். டாக்னால இமேஜின் பண்ண முடியாது, பட் உன்னால என்னால இமேஜின் பண்ண முடியும். இல்லாத ஒரு ஃபீலிங்ஸை கல்டிவேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் நடந்ததுன்னா சார் சார் நினைக்கும் போது ஐயோ அப்படிங்கிறல்ல, அதான் தட் கைண்ட் ஆஃப் மென்டல் ரிஹர்சல். சோ அந்த கோல் உனக்கு கொடுக்கிற ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு இன்கான்டேஷன் நீங்க சொல்றீங்க. என்ன இன்கான்டேஷன்னா, இட் இஸ் ட்ரூ அண்ட் இட் இஸ் ரைட். எது ட்ரூ? இந்த கோல்னால எனக்கு கிடைக்க போற சந்தோஷம் உண்மை, இந்த கோல்னால எனக்கு கிடைக்க போற அந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் மகத்தானது. இட்ஸ் ட்ரூ அண்ட் இட் இஸ் ரைட். பாடி லாங்குவேஜ் சின்டாக்ஸ் என்ன? பஞ்ச் இன் தி ஏர் அண்ட் ஷவுட். இட்ஸ் ட்ரூ அண்ட் இட் இஸ் ரைட். இட்ஸ் ட்ரூ அண்ட் இட் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன், cancel. What you are canceling? That negative thought. Second one, it's possible. What is possible? That particular goal. Third one, it's true and it is right. What is true and what is right? Your joy and happiness of the goal. சரி, கோலை பத்தி நினைச்சிட்டே இருந்தா நடந்துருமா? அதை பத்தி மட்டுமே யோசிச்சிட்டே இருந்தா நடந்துருமா? There comes the fourth vital thing. The fourth vital thing is the plan and efforts I have in my mind for accomplishing the goal. அந்த கோலுக்காக நான் சித்தரிச்சு வச்சிருக்கிற அந்த plans and efforts, அதுக்கு ஒரு syntax இருக்கு. என்னன்னா, double arm snaps and I am shouting, I am going for them no matter what. எவன் தடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு I am going for it no matter what. Okay, right? இந்த இன்டர்வியூவை என்னால முடிஞ்ச அளவுக்கு கம் வாட் மே, இடியே அடிச்சாலும் எர்த்குவேக்கே வந்தாலும் நான் 100% கொடுத்தே தீருவேன். I am going for it no matter what. And what is the body language syntax for that? Double arm snaps and shout. இப்ப நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம், அப்பதான் அதோட பவர் உங்களுக்கு தெரியும். Fifth one, மறுபடியும் இந்த தடவை நெகட்டிவ் திங்கிங் இல்ல. சில பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க, some negative people, some negative words. சில பேரை யோசிக்கும் போதே நம்ம பிரெயின் ஃபுல்லா பாய்சன் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு நெகட்டிவ் ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் யோசிக்கும் போதே நம்ம பிரெயின் ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு பாசிட்டிவ் ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் அங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு இப்பவே வாழ்க்கை வெறுத்த மாதிரி ஆயிரும் அவங்கள பார்த்த உடனே. சில பேர் அங்க நடந்து வருவாங்க, அவங்க பார்த்தோன்னே அவனை பார்த்தவே, ரஜினிகாந்த் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும், ரஜினி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி. So this is called as the charismatic auraன்னு சொல்லுவோம். ஆரா, ரைட்? ஓகே, ரைட். உங்களுக்கு என்ன ஆரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க மத்தவனப்பா சொல்லிட்டுவீங்க, அவன்கிட்ட நிறைய நேட்டிவ் எனர்ஜி இருக்கு, இவன்ட்ட நிறைய நேட்டிவ் எனர்ஜி இருக்கு, இவன்ட்ட நிறைய எனர்ஜி, இவனுக்கு எல்லாருமே நேட்டிவ் எனர்ஜி. ஆனா உன்னை பார்த்து 1000 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, உனக்கு அது தெரியாது. எப்படி சார் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது? அந்த நெகட்டிவ் ரேடியேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது? 3 விஷயத்தினால ஃபார்ம் ஆகுது. 1, நீ யோசிக்கிற சிந்தனைகள், அது தப்பு தப்பா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப ரொம்ப எதிர்மறையா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நெகட்டிவ் ரேடியேஷன் அப்படி சும்மா சூப்பரா இருக்கும். செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ பேசுற விஷயங்கள், பேட் வேர்ட்ஸ், மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, ஒருத்தருடைய முதுகுக்கு பின்னாடி அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்றது, அவங்கள கேலி பண்றது, அடுத்தவங்க ஃபீச்சர்ஸை பத்தி பேசி சிரிக்கிறது. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், உன்னோட வளர்ப்பு விதம், அது உன் கையில் இல்லை, உங்க அப்பா அம்மா கையில் இருக்கு. உன்னை எப்படி அவங்க வளர்த்துருக்காங்க, ஒரு சிச்சுவேஷன் நீ எப்படி ஃபேஸ் பண்ற. 100 பேர் உட்காந்துருக்க ஸ்டேஜ்ல ஒருத்தன் வந்து எந்திரிச்சு நின்று பேசும்போது அவனை நீ என்ன பண்ற, பரவாயில்லடா, எங்களுக்கு தோணாத உனக்கு தோணி இருக்கு, பரவாயில்ல நல்லா பண்ணு அப்படின்றியா? இல்ல வெஞ்சு போன போய் பாக்கலாம்டா, நீ அங்க போய் நின்று என்ன பேசுன்னு பாக்கலாம்டா, நாங்களா இருக்கு. இதுதான். சோ இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால உனக்கே தெரியாம நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். அப்ப நீ எப்படி ஒரு லீடரா இருக்க முடியும், நீ எப்படி ஒரு பாஸா இருக்க முடியும்? சோ யூ காட் டு சேஞ்ச். இந்த 3 ஃபேக்டர் நீ சேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட பாசிட்டிவ் ரேடியேஷன்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ் பீப்புள் வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் நீ என்ன பண்ற? கேன்சல். ஓகே, ரைட். லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் தி லீஸ்ட், இது எல்லாத்துக்கு மேல யுவர் மைண்ட் இஸ் a ஜூக் பாக்ஸ். ஏதாவது பயப்படுற மாதிரி விஷயத்தை உங்ககிட்ட சொல்லும். அதான் இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன், ஃபியர்ஃபுல் ஃபீலிங்ஸ். அந்த ஃபியர்ஃபுல் ஃபீலிங்ஸையும் உன்னால அடிச்சு தள்ள முடியும். அதுக்கு நீ என்ன வார்த்தை யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா
you cannot stop me. அதுக்கு நீ யூஸ் பண்ற பாடி லாங்குவேஜ் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, again double arm snaps and shout, you can't stop me. நீ பாடி லாங்குவேஜ் சின்டாக்ஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ள இந்த வார்த்தைகளை அப்ரோப்ரியேட்டா யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் லாஸ்டா shout inside, never give up. Never give up and say yes. Never give up, yes. Never give up, yes. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை அடிக்கிறதுக்கு வந்த அந்த நெகட்டிவ் தாட்டை 5 நிமிஷத்துல நீ அடிச்சு கொண்டுட்ட இந்த காக்னிட்டிவ் தெரபி மூலியமா. Okay, right? Yeah, let's go. 3, 2, 1. That negative thought. Cancel. One more time. That negative thought. Cancel. That supreme goal. Very good. That supreme goal. Full power on your words. Come on. That supreme goal. Beautiful goal. The joy and happiness. The joy and happiness. The plan and the efforts. The plan and the efforts. Mean it, resonate it when you are saying the statement. I'm going for it no matter what. No matter what stops me, no matter who stops me, I am going for the plans, right? The fearful events. The fearful events. Never give up. Yes. Never give up. Yes. Never give up. Yes. That particular negative thought. That particular negative thought. That particular negative thought. That particular supreme goal of yours. That particular supreme goal of yours. That particular supreme goal of yours.